மதுராந்தகத்துக்கு போனால் கூட்டத்திற்காக தாய்மார்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க கையில் குழந்தையோட. மழை வேற வந்துருச்சான். இவங்க ரொம்ப லேட் நைட்டு. அப்போ எம்ஜிஆர் ஒரு கொடையை ஏதோ கொண்டு வந்து அப்படி அந்த அந்த குடத்தாங்கலாம் எம்ஜிஆரை மேடை கூட்டு போயிருங்க. எம்ஜிஆர் அந்த கொடையை தட்டி விட்டு சொன்னாராம், ஏங்க பெத்த குழந்தையோட அந்தந்த தாய்மார் மலையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, நான் என்னங்க விடுங்க அப்படின்னு மலையில் நனைந்து கொண்டு மைக்க பிடிச்சி வர சொன்னாராம். தாய்மார்களே, தயவு செய்து வர்ற வழியில் சில தடங்கள், தப்பாக நினைக்காதீங்க, நான் அதனால தான் லேட்டாக வந்துட்டேன், இல்லாட்ட உங்களை காக்க வச்சுருக்க மாட்டேன். தயவு செய்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, கையில் குழந்தைய வச்சுருக்கீங்க, எல்லாரும் வீட்டுக்கு போங்க, இன்னொரு நாளைக்கு நான் பர்பஸாக உங்களை சந்திக்கிறதுக்குன்னே ஒரு திட்டம் போட்டு வருவேன், தயவு செய்து போங்கன்னு 2 கையெடுத்து கூப்பிட்டாராம். எம்ஜிஆர் சொல்லுக்கு மறுப்பு எது? இந்த அன்பான கட்டளைக்கு அவளும் கட்டுப்பட்டு, சரி தலைவா நீங்கள் நிம்மதியாக நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களாம் போயிட்டாங்களாம். இப்போ பழையபடி இந்த கூட்டத்தோட எம்ஜிஆர் எல்லாம் ஏறி வண்டியில் ஏறி அந்த இரவு பொழுது கரைகிறது. இவங்க மெல்ல ஒரு இடத்துக்கு வராங்க.